ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ஜான் ஏப்ரஹாம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் ஆபத்தோட விளையாடுவார். ஜான், உங்களை பத்தி நான் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உங்க எல்போஸ்ல, உங்க ஷின் ஸ்பிளின்ஸ்ல, ஜிம்ல அடிபட்டது, உங்களுக்கு எத்தனையோ போன்ஸ் உடைஞ்சிருக்கு. கரெக்ட். ஒரு ஆக்சிடென்ட்ல லெஃப்ட் ஃபுட்ல காயம் ஏற்பட்டுச்சு. வேற ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க ஃப்ரண்ட் ஃபுட் உடைஞ்சது. இது இத்தனை அடி வாங்கி நீங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? சார், ஆரம்பத்தில் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ அந்த நேரத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பச்சன் சார் கூட, அந்த படம் பேரு எட்பார். அது 4th ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் சரியா போல. அந்த நேரத்தில் என்னோட லெஃப்ட் ஆர்ம் பிரேக் ஆச்சு. இந்த இடம் ஃபுல்லாக உடஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் நான் தான் வண்டி ஓட்டினேன், டாடா சியரா. அப்புறம் நான் கியரை இப்படி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கை இவ்வளோ தூரம் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் பச்சன் சார் டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இப்போவும் தான் அமிதாப் பச்சன் சார் ஷூட் வர்றாருன்னா நீ அங்கே இருக்கணும். ஸோ நான் ஷூட் அப்போ ஒரு ரிமூவபிள் கேஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஷாட்டுக்கு முன்னாடி அந்த கேஸ்ட் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் வச்சுக்கிறது, அப்புறம் ஐஸ் பேக் வைக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் ஐ எம் அ ஸ்லைட்லி ஆக்சிடென்ட் த்ரோன். அதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தூம்ல, அப்புறம் ஹூக்கியா குரூக்ல, நிறைய படங்கள்ல, ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல 2006 நான் பைக்ல இருந்து கீழே விழுந்தேன். என்னோட லெஃப்ட் ஃபுட் பைக்கோட கம்பி குத்தி அது வெளியே வந்துருச்சு. ஆனா எனக்கு தெரியல, ஏன் எனக்கு ஸ்டன்ட்ஸ் பண்ண பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை எனக்கு யாராவது சொன்னா, இப்போ நியூயார்க் கிளைமேக்ஸ்ல அங்க 50வது மாடியிலேருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் ஈஸியா ஸ்டுடியோவில் வச்சு பண்ண முடியும், இந்த கிரீன் மேட் போட்டு. ஸோ நான் எங்க டைரக்டர் கபீர் கிட்ட கேட்டேன், கபீர் உங்களுக்கு அங்கிருந்து ஷாட் எடுத்தா நல்லா கிடைக்குமான்னு. அவரு டைரக்டர் தானே, அங்கிருந்து எடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் அங்கிருந்து விழுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் கீழே போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது 48 ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கும்போது, அந்த விண்டோ கிளீனிங்காரங்க சொன்னாங்க, நீங்க மறுபடியும் மேலே வர முடியாதுன்னு, நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகணும், ஏன்னா அதோட கேரபினர் மறுபடியும் மேலே வராதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓகே. நான் கீழே போகும்போது 20th ஃப்ளோர் போகும்போது, அப்போ பிரசிடென்சியல் எலெக்ஷன் கோயிங் ஆன் தேர், அமெரிக்காவில் November 4th பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்தது அப்போ. ஸோ நான் 3 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தேன், அங்கேயே மேலேயே. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது ரொம்ப கஷ்டமான வேலை, இனிமே செய்யக்கூடாதுன்னு. ஆனா எனக்கு இப்பவும் டென்னிஸ் எல்போவோட ப்ராப்ளம் அதிகமாக தான் இருக்கு. யாருக்குமே தெரியாதது, டென்னிஸ் எல்போ இஸ் டெண்டனைட்டிஸ். அதுல ரொம்ப வலி அதிகமா இருக்கு. அப்புறம் இங்கே இந்த எலும்புல கூட பெயின் அதிகம், ரொம்ப வலி அதிகம். ஆக்சுவலி நான் ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி. ஸோ என்னோட பாடியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பில்ட் பண்ணேன். அதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்காம இருக்க மாட்டீங்கல்ல? இல்ல, எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு இப்படிதான் தோணும். அப்புறம் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நான் அடுத்து இந்த கண்ட்ரில ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வருவேன். உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் அடுத்து அக்ஷய்க்கு அப்புறம் சிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ இன்னும் வரல, ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோ. தூம்ல நீங்க எப்படி பைக் ஓட்டி காட்டினீங்களோ அப்பவே நீங்க எவ்வளவு ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் காட்டிட்டீங்க. கண்டிப்பா. ஆனா அத மக்கள் பார்த்துட்டு, இந்த நாட்டின் இளைஞர்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பைக் ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா? சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள். அது யங்ஸ்டர்ஸ் என்னை பார்த்து ரேஸ் பைக் அப்படி ஓட்டுறாங்க, வீலிங் பண்றாங்க. அவங்கள நான் நிறுத்தி ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றேன், ஸ்லோவா போங்க. ஒருவேளை நீங்க ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சீங்கன்னா, அவ்வளோ வேகமா போனா உங்க முகரைய பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? நீங்க எப்படி பூம்னு போயிட்டீங்கன்னா, சொல்றது புரியுதா? ஜஸ்ட் இன் தூம் ஸ்டைல் நீங்க ஹெல்மெட் போட்டுக்கங்க, பொண்ணுக்கு எதிரில் பைக்கை நிறுத்துங்க, ஹெல்மெட்டை கலட்டுங்க, அப்புறம் பாருங்க. யூனோ, அப்புறம் முட்டாள் மாதிரி ஃபாஸ்டா போகாதீங்க. நம்மளோட யங் கேர்ள்ஸ் பார்க்குறவங்கெல்லாம் இப்படிதானே சொல்லுவாங்க, எவன்டா அது இவ்வளோ ஸ்பீடா போறான் பைத்தியக்காரன், பாத்தீங்களா? அப்படிதானே சொல்லுவாங்க. யாரும் நல்ல விதமாலாம் சொல்லவே மாட்டாங்க. பசங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, பெரிய ஜான் அப்ரஹாமா? ஒரு தடவை என் கூட இப்படி நடந்திருக்கு. நான் ஹெல்மெட் போட்டு சிக்னல்ல நின்று இருந்தேன். நான் அப்போ பைக்ல இந்த மாதிரி நின்று இருந்தேன். அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட பைக் இங்க வந்தது. அப்போ நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ராத்திரி டைம் யாரும் பார்க்க கூடாதுன்னு. அவன் என்ன பார்த்து, டேய் உனக்கு என்ன ஜான் அப்ரஹாம் நினைப்பாங்க. அப்புறம் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, ஹெல்மெட்டை கழட்டலாமா வேண்டாமா, இல்ல இதான் சேஃபா இருக்கும், ஹெல்மெட் போட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ எனக்கு ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவேன் ஸ்டண்ட்டை. அப்புறம் எங்களுக்கு சேஃப்டி கேஜெட்ஸ் நிறையவே இருக்கும். அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும், நிறையா ரியல் லைஃப்பில் கிடைக்காது. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ கைஸ், ரொம்ப ஸ்லோவாக போங்க. வேகமாக போகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, ஸ்லோவாகவே போங்க.
உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்பயுமே கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனா நீங்க ஸ்பேஸுக்கு போனா உங்க பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமா இருக்காதா? உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு போறது ஒரு கனவு இல்ல? ஆமா, அதை நான் எதிர்பார்க்கறேன். எனக்கு நிலவுக்கு போறது ஒரு கனவு. என்னோட ஆசை இதுதான். நான் வெளியே போய் பூமியை மேல இருந்து பார்க்கணும். நம்மளோட விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா சார் சொன்னாரு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. அதை மேல இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு டேர் டேவில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க எமோஷனல் ஆளுன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கொஞ்சம் அதிகமாவே. சின்ன விஷயத்துக்கு கூட உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆமா, நான் ரொம்ப எமோஷனல்லா. என்னோட அம்மாவும் அப்படிதான். அப்புறம் எங்களோட வாழ்க்கையில தினமும் அப்புறம் பசங்களை பார்க்குறோம். அவங்க டெர்மினல், அவங்களுக்கு கேன்சர். இதுக்கு முன்னாடி அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எப்ப நான் போனாலும் என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு 6 வயசு இல்லைனா 7 வயசு பசங்க. அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் பின்னாடி இருந்து அவங்க பேரண்ட்ஸ் அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்னும் 6 மாசம் இல்ல 8 மாசம் தான் இருப்பாங்கன்னு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக், ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஒருவேளை யாராவது ஒரு மிருகத்தை அடிச்சாங்கன்னா, இல்ல மிருகம் அடிபட்டு கிடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அண்ட் ஹோம் ஃபார் தி ஏஜ்ட், அம்மா எங்க போவாங்கன்னா ஹோம் ஃபார் தி ஏஜ்ட். அது ஒரு முதியோர் இல்லம். அங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாம் டேட் நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவும் வரமாட்டாங்க. ஆனா இது இந்தியால தான் நிறைய நடக்கும். நாம வெஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது இந்தியாலயும் நடக்குது இப்போ. அப்புறம் அது ரொம்ப டேஞ்சரஸான பிரசிடென்ட். ஏன்னா we are known to be family people, அண்ட் இது மாதிரி தான் நிறைய நடக்குது. ஒரு தனி குடுத்தனமா அப்பா அம்மா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீங்க எத்தனை பேர் பத்தி சொன்னீங்களோ, அபிஷேக், ரித்திக், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்டார்ஸ்னா, ஆக்டிங்கிறது அவங்க குடும்பத்திலேயே, அவங்க பிளட்லயே இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்பவுமே தோணுது இல்லையா, நீங்க அந்த காட்டுக்குள்ள தனியாவே வந்துட்டீங்கன்னு? சார், ஆக்சுவலி இந்த விஷயம் நேத்து தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. ஷாருக்கும் அக்ஷய்க்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில நான் மட்டும்தான் பேக்ரவுண்ட் இல்லாம வந்த ஒரே ஆர்டிஸ்ட். அது வரைக்கும் ஆக்சுவலி நான் ரியலைஸ் கூட பண்ணல அதை. ஐ எம் ஹியர் பை மை செல்ஃப். ஸோ என்னால நீங்க சொன்னது சரிதான். இங்க தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாம இண்டஸ்ட்ரியில எப்பயுமே போராடணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ என்னையே எடுத்துக்குங்க, ஜான் அப்ரஹாம் தூம்ல பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கரம் மசாலா படம் ஓகே, நியூயார்க் இல்ல ஓகே, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் எப்பயுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃபன் வித் அ குட் ஃபீல். எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், காட் ஃபாதர்ஸ் இருக்கலாம், ஆனா உங்க கூட இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. அப்சல்யூட்லி. இந்த விஷயத்தை நான் எப்பயுமே ஒத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நான் எப்பயும் இப்படிதான் நினைப்பேன். என்னோட ஆடியன்ஸ் தான் எனக்கு எப்பயுமே எல்லாம். எப்படின்னா, இட்ஸ் அன்பிலீவபிள். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் ஆடியன்ஸ்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் லைக் எப்பயுமே தலைவணங்குற, மறக்க மாட்டாத.